கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில மாதம் 3/10/2024 வியாழன்கிழமை. இன்றைய திதி பிரதமை திதி. இந்த பிரதமை திதியில் உலோகம், கருங்கல் ஆகியவைகளில் சித்திர வேலைப்பாடுகள் செய்வதற்கும் மேலும் மரத்தினால் ஆன சித்திர வேலைப்பாடு நிறைந்த பொருட்களை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது கார்ட்டூனிஸ்ட் புதிய அறிமுகம் செய்வதற்கும் ஓவியக்கலையில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு முயற்சி செய்பவர்களுக்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து கருவிகளையும் சீர் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சீமந்தம், பெயர் சூட்டுவதற்காக செய்யப்படும் செயல்கள், உபநயனங்கள், விவாகங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள், கும்பாபிஷேகம் போன்ற செயல்கள் செய்வதற்கு உகந்த நட்சத்திர நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று விவசாயத்துக்கு தேவையான நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. மேலும் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல், சாதம் ஊட்டுதல், வித்தியாபாரம் செய்வதற்கும், காது குத்துதல், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும், விவசாயம் சார்ந்த விதைகளை விதைப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் வளைகாப்பு, கதிர் அரித்தல், தானியங்களை சேகரித்தல், விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்று ஏதாவது கிரக பிரவேசம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று நல்ல நன்மையில் முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமைகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழிலில் இன்று முதலீடு செய்வர்களுக்கு அபிவிருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்றைய ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது நல்லது. மேலும் ஒரு முக்கியமான காரியங்களாக இருந்தால் அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவதால் நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஆகவே இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களும் சதயம் நட்சத்திரக்காரர்களும் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயத்துக்கு தேவையான தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும், விவசாயத்தில் முதலீடு செய்து தொழில் செய்பவர்களுக்கு இந்த நல்ல நேரம் மிகவும் லாபகரமாக இருப்பதாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த கௌரி நல்ல நேரத்தில் நீங்கள் செய்யும் விவசாயம் சார்ந்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி நடைபோடுவதாகவே கருதப்படுகிறது. இன்றைய ராகு காலம் மாலை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய வாரசோலை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நம்மளுடைய மூத்த அதிகாரிகளையும் நம்மளுடைய சூப்பர்வைசர்களும் மரியாதை நிமித்தமாக காண்பதற்கு இன்று உகந்த நேரமாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது கடன் வாங்குறீங்களா, இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் கடனை கட்டுவதற்கு உகந்த நேரமாகவே கருதப்படுகிறது. மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும், புதிய ஆடை ஆபரணங்கள் வஸ்திர தானம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில்
சூரியன், சந்திரன், புதன், கேது. துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைவதாகவே உள்ளது. மேலும் ஏதாவது வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அதை சார்ந்து ஏதாவது கடன் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று தடை தாமதங்கள் மூலம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் எல்லாரோடும் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொண்டீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் தாயாரின் உடல்நிலை சார்ந்து சிறு சிறு மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகளும் ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் ஏதாவது வாக்குவாதங்களில் ஈடுபட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது வெளி வட்டாரங்களில் ஏதாவது உங்களை வேணுமுனே வம்புக்கு இழுத்து ஒரு சண்டை சச்சரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று முடிந்தளவு நண்பர்களுடன் கூடா நட்பை பழகுவது தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு இன்று நீங்கள் பழியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு பொருளை நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று எந்த பொருள் வைத்தாலும் கொஞ்சம் கவனமுடன் ஞாபகத்துடன் வைத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது வாகனங்கள் இயக்கும் போதும் கொஞ்சம் கவனத்துடன் இயக்குவது மிகவும் நல்லது. கனரக வாகனங்கள் இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஒரு பாதுகாப்பு முறைகளை கையாள்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சிறு சிறு உபதைகளும் சிறு வீண் தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று தேவையில்லாத உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளது. இதனால் பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சீர்குலைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது விவாதங்கள் செய்தீர்களானால் அதன் மூலம் சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று சுப விரய செலவுகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது நகை நட்டுகள் வாங்குவதற்கும் ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது. மேலும் குடும்பத்துக்கு தேவையான குடும்ப அபிவிருத்திக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இன்று வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது கடன் கொடுப்பதற்கு உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்று ஏதாவது எங்கேயாவது கடன் வாங்கிட்டீங்கன்னா இந்த வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு ஏதாவது கடனை கொடுத்தீர்களாலும் கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று வீண் விரைய செலவுகள் தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது வளைகாப்பு மேலும் வீடு ஏதாவது கிரக பிரவேசம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வீடு ஏதாவது மராமத்து வேலைகள் பாதையில் நின்று போன வேலைகளை இன்று சீரமைப்பதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுத்தீர்களானால் லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கொடுத்த கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே விவசாய தொழில் செயல்பவர்கள் இன்று கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கொடுங்க. ஆனால் லீகலாக ப்ரொசீஜராக கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இன்று யாரையும் நம்பி பணம் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று கால்நடை வாங்கி விற்பவர்களுக்கும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வண்டி வாகனங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் தொழில் செய்பவர்களுக்கு அதாவது வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக கடன் தொகை அதாவது கலெக்ஷன் அமௌண்ட்டு வராதவர்களுக்கு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் மிகவும் புதிய முயற்சிகள் அனைத்தும் ஒன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைவதாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய தன வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குழந்தைகள் மூலம் இன்று எதிர்பார்த்த ஒரு உதவித்தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அரசு சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு உதவித்தொகை எதிர்பார்ப்பவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் திடீரென்று அந்த உதவித்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று புத்திர பாக்கியம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் ஏதாவது முன்னோர்களை நினைத்து வழிபட்டீர்களானால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே அமையும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பர காரியங்கள் ஏதாவது செய்தீர்களானால் அதன் மூலம் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இதனால் உங்களுக்கு மனக்குழப்பமும் சில உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு மன கசப்புகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இன்று கொஞ்சம் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் இன்று கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது ஏதாவது காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களால் கொடுக்க முடியாது. யாராவது ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே இன்று யாரையும் நம்ப வேண்டாம். ஏதாவது நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பேராபத்தில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று யாருக்காவது ஜாமீன் போடுவதோ அல்லது வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் பிற்காலத்தில் சிறு சிறு உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகள் ஏதாவது வீடு கட்டுவதற்கான புதிய முயற்சிகளை ஆகியவைகளை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா அதுக்கான முயற்சி செய்தீர்களானால் அது நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏதாவது விற்பனை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இல்லை. ஆகவே இன்று நீங்கள் அந்த வண்டி வாகனங்கள் ஏதாவது செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நஷ்டம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களையும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முயற்சிகள் செய்வதற்கும் இன்று நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது தொழில் சார்ந்த புதிய முதலீடுகளை போட்டீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஏதாவது லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுக்கு அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சில நீண்ட நாட்களாக ஏதாவது இருந்த காரிய தடைகள் அனைத்தும் இன்று உடைத்திருந்து இன்று வெற்றி கொடி நாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சுபகாரியம் தொடர்பான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் திருமணம் தொடர்பான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறீங்களான அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண பேச்சுவார்த்தை தள்ளி கொண்டு போனால் அது இன்னைக்கு பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிதனராசி நேயர்கள் இன்று தொழிலில் பல விதங்களில் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து ஏதாவது புரோக்கரைஸ் ஏதாவது மீடியேட்டர் வேலை செய்பவர்களுக்கு இன்று அதை சார்ந்து வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு புதிய காரிய தடைகள் இருந்தால் அந்த காரிய தடைகள் இன்று உடைத்திருந்து இன்று வெற்றி கொடி நாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு இன்று உங்களுக்கு
வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று நல்ல ஒரு அவர்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து இன்று மகிழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் குடும்பத்தில் ஏதாவது மிகவும் ஒரு நன்மைகரமான ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அலுவலகத்தில் வேலை செய்யும் நபர்களுக்கு அவருடைய நகைச்சுவை பேச்சுவார்த்தைகளை சக ஊழியர்களை இன்று நட்புடன் பழகுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. நகைச்சுவை பேச்சுவார்த்தைகளை ரசிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த பயணங்கள் மூலம் ஒன்று உங்களுக்கு ஒரு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகி உள்ளது. தொலைதூர பயணங்கள் மூலமும் இன்று அதிவேகமாக வாகனங்கள் இயக்குவதன் மூலமும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான சூழ்நிலை உள்ளதால் முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளுக்கு இன்று பயணம் செய்யும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பாக பயணம் செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மேலும் இன்று யாரிடமும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்று ஏதாவது சிறு சிறு உபதைகள் மூலம் ஏதாவது தகாத வார்த்தைகள் எதாவது பேசினீர்களானால் அதன் மூலம் இன்று தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிலர் கோபத்தினால் புதிய வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு யாரிடமும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசினீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமையும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகி உள்ளது. மேலும் சிலருக்கு சில கடன் முந்தைய காலத்தில் கடன் வாங்கின பிரச்சனைகள் ஏதாவது விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு கையில் இருக்கும் அமௌண்ட்டை இன்று கடன் கட்டினீர்களானால் அதன் மூலம் இன்று கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் நல்ல செயல்களை செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வீடு, நிலம் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி போய் பார்த்து புதிய அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக உடல்நிலை கோளாறு இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க மருந்து மாத்திரைகளை தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி நேயர்கள் என்ற தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் தந்தையாருக்கு சில உடல் உபதைகள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் மூலமும் இன்று சில மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக சந்ததி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இசைப்பயிற்சியில் விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று இசைப்பயிற்சி கல்லூரியில் இன்று அதற்கான ஒரு இடம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இசைப்பயிற்சியில் இருக்கும் கலைஞர்கள் இன்று புதிய முயற்சிகள் மூலம் இன்று உச்சத்தை தொடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வீடு, வண்டி, வாகனங்கள் ஏதாவது விற்காமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று விற்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த கடகராசி நேயர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று வீண் விரைய செலவுகளும் வீண் அலைச்சல்களும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாரையும் நம்பி ஏதாவது ஒரு வாக்குவாதம் செய்தீர்களானால் அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வெளியூர், வெளிநாட்டிலிருந்து பாஸ்போர்ட் விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வெளியூரிலிருந்து இன்று உங்கள் குடும்பம் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது.
முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் தனியாக செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தனியாக போனீர்களானால் இன்று அதற்காக ஏதாவது தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும். அதையும் மீறி சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு இன்று பலியாகும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். இதன் மூலம் இன்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று குடும்பத்திற்காக ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செய்திய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று ஒரு நல்ல பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது அரசு சார்ந்த ஏதாவது டெண்டர்கள், அரசு சார்ந்த ஏதாவது செட்டில்மெண்ட்டு, அரசு ஒப்பந்தங்கள் ஏதாவது விண்ணப்பித்தீர்களானால் இன்று உங்களுக்கு அரசு சார்ந்து செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த காரியங்களையும் மிகவும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. குலதெய்வம் சார்ந்த ஏதாவது பரிகாரங்கள் என்று மேற்கொள்ள வேண்டியீர்களானால் அந்த பரிகாரங்கள் ஏற்றுப்பட்டு குலதெய்வ ஆசீர்வாதங்கள் என்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உறுதியான பலன்கள் தருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் இன்று பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று பண வரவு 1 மடங்கு வந்தாலும் அதாவது செலவுகள் 2 மடங்காக வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்று முடிந்தளவு செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மேற்கொண்டீர்களானால் இன்று உங்களுக்கு நல்ல நாளாகவே இன்று அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது பேங்கில் கொஞ்சம் சேமித்து வைத்திருந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கரைவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று தேவையில்லாத வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்தால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு வீண் விரய செலவுகள் காத்திருக்கிறது. மேலும் ஏதாவது சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அதனால் இன்று உங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்று வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்பட்டு சுப விரய செலவாக மாற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. இன்று வீட்டுக்கு தேவையில்லாத பொருள்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது ஜுவல்ஸ்லேயும் நிலத்திலையும் முதலீடு செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொண்டீர்களானால் அதன் மூலம் இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே முடிந்த அளவு அலுவலகத்தில் வேலை செய்யும் நபர்கள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து கொஞ்சம் கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. வெளிவட்டாரத்தில் நீங்கள் போய் ஏதாவது கம்மன் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தளவு நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால் கொஞ்சம் நண்பர்கள் மூலம் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பலியேற்கும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று வீண் விரய செலவு காத்திருப்பதால் முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கனரக வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேரத்தில் கொஞ்சம் இயந்திரங்களை இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஊழியர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இயந்திரங்களை இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் எந்த தொழில் செய்தாலும் கவனமுடன் செய்வது மிகவும் நல்லது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே உடலில் சில சோர்வுகள் வந்து கொஞ்சம் பணியில் கவனம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் பணியில் கவனமாக இருந்தீர்களானால் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று
எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு 50% காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுப விரய செலவுகள் வராக இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தங்கத்தில் முதலீடு செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சிலருக்கு கோபத்தினால் சில சிறு பிரச்சனைகளும் சில உடல் உபாதைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது யாத்திரைக்காரர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு கோயில்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்கும் கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்த முயற்சி செய்பவர்களுக்கு இன்று தக்க வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. கூட்டுத் தொழில் நீண்ட நாட்களாக இருந்த வருமானங்கள் இன்று அதிகப்படியாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று கூட்டுத் தொழிலில் புதிய முயற்சிகள் மூலம் இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இன்று பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இன்று உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு உங்களுடைய திறமையின் மூலம் ஒரு பரிசுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுப பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வீடு கிரக பிரவேசம் செய்வதற்கும் ஏதாவது பாதியில் நின்று போன வீடு வேலைகளை மராமத்து வேலைகளை செய்வதற்கும் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் வீடு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று லோன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஏதாவது பர்சனல் லோன் கேட்டு ஏதாவது விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதன் மூலம் இன்று உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அரசு சார்ந்து ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் இன்று செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது வளைகாப்பு செய்வதற்கும் சுபவார்த்தைகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் அதன் மூலம் இன்று கொஞ்சம் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. விவசாய தொழில் செய்கிறவர்களுக்கு இன்று அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சுப காரியங்களுக்கு தேவையான புடவைகள் நகைகள் ஜுவல்ஸ் வாங்குவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிலருக்கு அந்த வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடுகளில் பயணம் செய்பவர்களுக்கு இன்று அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலர் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று உங்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்கள் செய்தீர்களானால் தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே குடும்பத்தில் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆடம்பர செலவுகள் மூலம் மகிழ்விக்கலாம் என்று நினைத்தீர்களானால் அதன் மூலம் தேவையில்லாத கடன் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இதன் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு ஏதாவது கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்று கட்டுவது சிரமமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது கடன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது கடன் கொடுத்தீர்களாலும் கண்டிப்பாக இன்று திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையாது. மேலும் ஏதாவது நண்பர்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ
இன்று நீங்கள் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் அதை காப்பாற்றுவது சிரமமாகவே இருக்கும். மேலும் ஏதாவது ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூரிட்டி கையெழுத்தோ ஏதோ போட்டீர்களானால் இதன் மூலம் பிற்காலத்தில் உங்களுக்கு சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் குறைவாக இருப்பதால், பாதகமான பலன்கள் அதிகமாகவே இருப்பதால் இன்று கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் இன்று திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும் கொஞ்சம் நஷ்டத்தில் முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய முயற்சிகளை செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சி செய்வர்களுக்கு அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அரசு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று புதிய முதலீடு செய்வதற்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கான அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவு இன்று நீங்கள் எதிர்பார்க்காமலே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக இந்த காரிய தடைகளை தாண்டி இன்று எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியுடன் இன்று வெற்றி கொடி நாட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புரோக்கரேஜ் தொழில் செய்வர்கள், நிலம் சார்ந்து ஏதாவது மீடியேட்டர் வேலை செய்வர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலம் இன்று விற்று அதன் மூலம் இன்று உங்களுக்கு சொற்ப அமௌண்ட்டுகள் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. புதிய நிலம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக என்று கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதற்கும் புடவை நகை நட்டுகள் வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆகவே சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சமய சந்தர்ப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிலர் அதற்கு ஏதாவது பதவி உயர்வு வெளியூர் வெளிநாடுகளுக்கு மாற்றமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலருக்கு குடும்பத்தை விட்டு டெபுடேஷன் வேலை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் குடும்பத்தை விட்டு சென்று வெளியூரில் வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்றைக்கி அதனால் மனம் தளர்வன கூடிய விரைவில் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். மேலும் தொழில் சார்ந்து சிலருக்கு கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இதனால் தொழிலில் சிறு சிறு இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கூட்டு தொழில் நீண்ட நாட்களை எதிர்பார்த்த பணவரவு இன்றைக்கி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்று ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. சில பொருள்கள், முக்கியமான பொருள்கள் எங்கேயாவது வைத்து தொலைந்து போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு எந்த பொருள்களையும் கொஞ்சம் நிதானத்துடன் கையாள்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது எந்த தொழில் செய்வராக இருந்தாலும் கொஞ்சம் ஆயுதங்களை பிரயோகிக்கும் போது சிறு சிறு காயங்கள், சிறு சிறு உடல் உபதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ஆயுதத்தையும் உபயோகிக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது நல்லது. இல்லை தேவையில்லாத கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, இன்று வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அல்லது வண்டி வாகனங்கள் பார்க்கலாம் என்று நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. எதை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாதுகாப்பு இல்லாத பயணங்கள் மூலம் சிறு சிறு உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது அதிவேகமாக வாகனங்கள் இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள், ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மேலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீச்சல் பயிற்சி
எடுக்கும் வீராங்கனைகள் கொஞ்சம் நீச்சல் குளத்தில் பயிற்சி இருக்கும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில விஷ ஜந்துக்களால் இன்று சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மேலும் விவசாய கருவிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது சில காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இந்த விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு கோபத்தினால் சில பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு கோபத்தை குறைத்து கொண்டு யாரிடமும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை உபயோகிப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கோபத்தினால் புதிய வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமையும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று தடை தாமதங்கள் மூலம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முந்தைய காலகட்டங்களில் ஏதாவது கடன் எதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் இன்று விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று கொஞ்சம் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் முடிந்தளவு ஏதாவது கையில் இருக்க அமௌண்ட்டை கொஞ்சம் கட்டிட்டிங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று மருந்து கம்பெனியில் புதிய மருந்துகளை அறிமுகம் செய்வதற்கு மிகவும் நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மருத்துவ வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஜவுளி தொழில் செய்பவர்களுக்கு இந்த எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று நோய் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு பூரண குணமடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஆரோக்கியம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று மூதாதையர் சொத்துக்களில் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சுகமமான பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்கள் பரம்பரையாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று குழந்தைகள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வேலை செய்யும் குழந்தைகளுக்கு இன்று ஏதாவது வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அவர்கள் மூலம் ஏதாவது பணம் அனுப்புறன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று அவர்கள் இன்று பணம் அறுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சந்ததி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. மூத்த சகோதரர் மூலம் இன்று எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் இருப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த விசாகம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரத்யோக தாரை. இன்று தேவையில்லாத வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வீண் அலைச்சல் மூலம் திடீர் ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான தடை தாமதங்களாக இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று பேங்க் பேலன்ஸ் எதாவது வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று பிறருடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நீங்களே போய் ஆஜராகி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளும் தேவையில்லாத விரோதங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இன்று உடல்நிலை சார்ந்து மருத்துவம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுவதால் சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து விண்ணப்பித்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது பேசுனீங்கன்னா கொஞ்சம் அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் எங்கேயாவது கூப்பிடுவாங்க, அதன் மூலம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க. ஆகவே இன்னைக்கு முன்பின் அறிமுகமில்லாதவர்களிடம் கொஞ்சம் பேசுவதை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது.
தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அது தெரியாத இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு தடை தாமதங்களும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இதனால் செய்யாத செயல்களுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்கள் முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றீர்களானால், இன்று விட்டு கொடுத்து சென்றீர்களானால், அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று குலதெய்வம் சார்ந்த முன்னோர்கள் சார்ந்த இன்று வழிபாடு செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு எந்த காரியங்கள் இருந்தாலும் வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது வேலைக்கு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதால் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகளை தாண்டி இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நல்ல இடத்தில் திருமணம் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அரசு சார்பாக நீங்கள் எடுக்கும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது அரசு சார்ந்து செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்னும் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் இன்று சாதகமான பலன்களை முடிவதால் மனதில் விரும்பிய அனைத்து செயல்களும் இன்று ஒரு துணிந்து செய்தால் அதற்கான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது முன்னோர்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று முன்னோர்கள் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பரிகாரங்கள் மூலம் இன்று பாசிட்டிவ் எனர்ஜியாகி உங்களுக்கு மேன்மேலும் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உறுதியான பலன்கள் தருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஏதாவது நிலம் சார்ந்து சிறு சிறு நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அக்கம் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நிலம் சார்ந்து சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு உறவினர்கள் மூலமும் சிறு சிறு தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை கிளப்பிட்டு சிறு சிறு உங்களை மனசை வாயை நோகடித்து சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ப்ரமோஷன் வந்தால் அதுக்கு தள்ளி போடுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷன் என்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கோர்ட் கேஸ் வழக்கு எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக இல்லை. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் தனுசு ராசி நேயர்கள் முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று யாருடன் பிறருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாரோடாவது வாய் திறந்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அலுவலகத்திலும் வெளி வட்டாரங்களிலும் நீங்கள் ஏதாவது ஒரு தேவையில்லாத பேசினீங்கனாலே அதன் மூலம் இன்று தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் இருப்பதால் கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நண்பர்கள் மூலம் ஏதாவது நீங்கள் வெளியே சென்றீங்கனால் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் தண்ட செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. உங்கள் கையிலிருந்து நீங்கள் வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் பழகாமலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று ஏதாவது வீண் விரைய செலவுகள் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கனரக வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் அதன் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு ஏதாவது கனரக வாகனங்கள் இயக்கும்போது தக்க ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமையும். இல்லைன்னா கொஞ்சம் பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது.
விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய ஆயுதங்களை பயன்படுத்தும் போது சிறு சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் எந்த இயந்திரங்களும் எந்த ஒரு ஆயுதத்தையும் பிரயோகிக்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. கணவன் மனைவியில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதால் கொஞ்சம் ஒருவரை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லைனா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பிரிவினைக்கு வழிவகுப்பதாக இருப்பதாகவே அமைகிறது. ஆகவே முடிந்தளவு கணவன் மனைவி ஒற்றுமை வருவதற்கான ஒரு சூழ்நிலை வர வேண்டும். இது நீங்கள் ஏதாவது குலதெய்வத்தை நீங்கள் சார்ந்து ஏதாவது இன்றைக்கி பரிகாரம் செய்தீர்களானால் குலதெய்வ நல்ல ஒரு பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று குடும்பத்தில் ஒருவர் விட்டு கொடுத்து கொண்டு அனுசரித்து சென்றீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. கருவுற்ற பெண்களுக்கு ஏதாவது சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இந்த கருவுற்ற பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மீதி 50% காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் வீண் விரைய செலவுகள் அதிகமாக இருப்பதால் முடிந்தளவு ஏதாவது தங்கத்தில் ஜுவல்ஸில் ஏதாவது முதலீடு செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று வீண் விரைய செலவுகள் தவிர்க்கப்பட்டு இன்று உங்களுக்கு சுப விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று சொத்துக்களில் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று முதலீடு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது கடன் வாங்குவது நீண்ட நாட்களுக்கு முன்பு கடன் வாங்கிய பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பழைய கடன்கள் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இன்று கடன் கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கடன் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கூடிய விரைவில் அந்த கடன் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் முடிந்தளவு யாருக்காவது ஒருத்தருக்கு கருணை இல்லங்களுக்கு முடிந்தளவு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்களானால் இந்த வீண் விரைய செலவுகள் தவிர்க்கப்பட்டு சுப விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிக்கு உங்களால் முடிந்தளவு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதன் மூலம் வீண் விரைய செலவுகள் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு ஏதாவது உண்டியில் கூட ரூபா உங்களால் முடிந்தளவு போட்டீர்களானால் வீண் விரைய செலவுகள் தவிர்க்கப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் வீண் விரைய செலவு தவிர்ப்பதாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் பெரிய செலவாக வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்ல வரன்கள் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்து குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வளைகாப்பு செய்வதற்கும் வீடு கிரக பிரவேசம் செய்வதற்கும் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது வீடு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் செய்வதற்கோ அல்லது பாதியில் நின்று போன வீடுகளை கட்டுவதற்கோ ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குவதற்கோ ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுத்தீர்களானால் லீகலாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடன் கொடுங்க. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அப்படி அமைஞ்சிங்கன்னா கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. அதனால் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது லீகலாக நீங்கள் ஏதாவது பேப்பர்ஸில் கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது சந்தையில் ஏதாவது புரோக்கர்ஸ் வேலை செய்கிறவர்களுக்கு இன்று நல்ல லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் அதை சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் இன்று விற்று அதன் மூலம் இன்று பல மடங்கு லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று தொழில் சார்ந்து நீங்கள் ஏதாவது வெளியூர் பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஆன்மீக தலங்களுக்கு ஏதாவது சுற்றுலா பயணங்கள் குடும்பத்துடன் மேற்கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழில் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது.
கூட்டுத் தொழில் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாக இருந்தாலும் சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் உங்கள் பார்ட்னரோடு சேர்ந்து போய் கடன் வாங்க. தனியாக போய் இண்டிவிஜுவலாக கடன் வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் அது பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வழிவகுக்கும். ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் பார்ட்னருடன் சென்று செய்வது மிகவும் நல்லது. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவி மூலம், மனைவி கணவன் மூலம் இன்று மிகவும் அன்பு மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இன்று பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி ஆகாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு நண்பர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனை இருப்பவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது நல்ல வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இளைய சகோதரன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். இளைய சகோதரன் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்களை செய்தீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சிக்கல்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்துக்கு தேவையான ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குடும்பத்துக்கு தேவையான துணைவியாருக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வாங்கி கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் அந்த கொடுக்கல் வாங்கலை முடிந்தளவு தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே முடிந்தளவு அமௌண்ட் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீர்களால் வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் உங்களுக்கு சிறு சிறு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் உறவினர்கள் மூலம் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் அவர்களை இன்று நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. உறவினர்களுக்கு ஏதாவது கடும் சொற்களின் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு உறவினர்களின் வருகையால் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இன்று உறவினர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஏதாவது மென்மையான சொற்களை பேசுவீர்களானால் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா வண்டி வாகனம் ஏதாவது வாங்கி கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நஷ்டத்தில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுப்பவர்கள் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்து சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. அதன் மூலம் இன்று உடம்பு கூலிங் நிறைய ஆகி ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. புதிய முதலீடு செய்வதையும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீங்கள் தேவையில்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்று நஷ்டம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தேவையில்லாத குடும்பத்துக்கு தேவையான கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா பிற்காலத்தில் கட்டுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக இந்த திருமண தடைகளை தாண்டி இந்த திருமண பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் அது தோல்வியில் முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே சுபகாரியம் தொடர்பான காரியங்களை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டம் முடிவு வரை நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது தோல்வியில் முடிவதால் இந்த சந்திராஷ்டம் முடிவு வரை கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு வருமானங்கள் கொஞ்சம் ஒரு பருவம் இருந்தாலும் செலவுகள் 2 மடங்காக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று தொழில் துறையில் ஏதாவது வருமானங்கள் அதிகமாக இருந்தாலும் செலவுகள் 2 மடங்காக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது.
தொழில் சார்ந்து நீங்கள் ஏதாவது புதிய கடன்கள் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது மருத்துவ செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்திற்கு மூலம் ஏதாவது சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா சுப விரய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஜுவல்ஸில் இன்றைக்கி முதலீடு செய்தீர்களானால் இந்த சுப விரய செலவுகளாக மாற்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆகவே முடிந்தளவு ஏதாவது கொஞ்சம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இல்லை. ஆகவே இன்றைக்கி இந்த கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் பாதகமான பலன்களே இருப்பதால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கு குறைவாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. சில பொருள்களை இன்று ஏதாவது வைத்துவிட்டு தொலைந்து போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. ஆகவே எந்த பொருள்களை கொஞ்சம் கையாண்டானாலும் கொஞ்சம் பார்த்து எந்த பொருள்கள் எங்கே வச்சுன்னு கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கிங்க. இல்லாட்டி சில பொருள்கள் தொலைந்து போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் உறவினரிடத்தில் கொஞ்சம் கவனமுடன் பழகுவது அவசியமாகிறது. நண்பர்கள் வட்டாரத்திலும் கொஞ்சம் கவனமுடன் பழகுவது அவசியமாகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது வெளியூர் பயணங்கள் ஏதாவது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்கள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் புதிய முதலீடுகளும் ஏதாவது செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று லாபம் குறைவாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த ஒரு செயல்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எந்த செயல்களை செய்தாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நல்லது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு இன்று நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. ஆகவே திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். சிலருக்கு பிற்காலத்தில் முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்தீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கு முடிந்தளவு கொஞ்சம் கடனை கையில் இருக்கும் அமௌண்ட்டை திருப்பி கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இந்த கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் இன்று உகந்த நாளாகவே என்று கருதப்படுகிறது. மருந்து வியாபாரம் செய்வதற்கு புதிய மருந்துகளை அறிமுகம் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை அமைகிறது. பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு இன்று புதிய ஏதாவது கார்ட்டூனிஸ்ட் ஏதாவது புதிய தொடர்கதைகள் ஆகியவைகள் இன்று நீங்கள் அறிமுகம் செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று அதன் சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஏதாவது பூரண குணம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழந்தைகள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று குழந்தைகள் மூலம் ஏதாவது மேல் படிப்புக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதன் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். அது சீட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது
குழந்தைகள் ஏதாவது புதிய அரசு சார்ந்த புதிய வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதன் மூலம் சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. கூட்டுத் தொழில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத ஒரு சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே கூட்டுத் தொழிலில் பார்ட்னரை நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் நண்பர்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு நண்பர்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அலுவலகத்தில் வெளி வட்டாரங்களில் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அலுவலகத்தில் நீங்கள் பேசும் பேச்சுக்களை நகைச்சுவை பேச்சுக்களை இன்று ரசிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. உறவினர்கள் மத்தியில் இன்று நீங்கள் ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த மீனராசி நேயர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சில தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் வருவதால் கொஞ்சம் முடிந்தளவு வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதன் மூலம் சில தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்று சிலருக்கு உடல்நிலை சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் வருவதாக ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வெளியூரிலிருந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்பவர்களுக்கும் இன்று ஒரு நல்ல தகவல் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிந்தளவு ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் தவிர்ப்பதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளும் தேவையில்லாத கொஞ்சம் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. கணவன் மனைவி இன்று ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது உறவினர்கள் மூலம் இன்று ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் புதிய தொழில் முதலீடு செய்தவர்களுக்கும் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களே இருப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று அதற்கான வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. அரசு ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் வந்தால் கண்டிப்பாக இன்று செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று அரசு டெண்டர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது அரசு செட்டில்மெண்ட் அதாவது வேலை செஞ்சுட்டு செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் மனத்திற்கு விரும்பிய அனைத்து காரியங்களையும் செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் என்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று செய்தீர்களானால் அதற்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று முன்னோர்கள் வழிபாடுகள் மூலம் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மனதுக்கு ஒரு இனிமையான சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உறுதியான பலன்கள் தருவதால் நீங்கள் எதை செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.